வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் செம்பருத்தி செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். செம்பருத்தி செடியை தண்டு வெட்டல்கள் மூலம் வளர்க்கலாம். நல்ல ஆரோக்கியமான பென்சில் சைஸில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு கடினமான தண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அது பார்க்க பச்சையாக இருக்கணும், வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்க மாதிரி இருக்கணும். அதிகப்படியான மரத்தன்மை கொண்ட தண்டை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ண தண்டை இலைக்கனவிற்கு லீஃப் பட்டுக்கும் கீழே 15 to 20 சென்டிமீட்டர் நீளம் அளவு செடியிலேருந்து அந்த தண்டை சாய்வாக 45 டிகிரி ஆங்கிளில் இருக்க மாதிரி சாய்வாக கத்திரிக்கணும். கத்திரிச்சிட்டு 2 to 4 இலைகள் மட்டும் விட்டுட்டு அந்த தண்டில் உள்ள மற்ற இலைகளை நீக்கிடணும். அந்த தண்டை ரூட்டிங் ஹார்மோனான இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், அப்படி இல்லைன்னா கற்றாழை சாறு, அப்படி இல்லைன்னா தேனில் நினச்சி தேங்காய் நார், மணல் அல்லது மண் கலந்த கலவையை மண் தொட்டியில் அப்படி இல்லைன்னா பாலித்தீன் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு வெட்டப்பட்ட தண்டை 3 to 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் தொட்டிலையோ அப்படி இல்லைன்னா பாலித்தீன் பேக்லேயோ நடணும். தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். தண்ணி தேங்கக்கூடாது. செம்பருத்தி செடியில் எந்த மாதம் இந்த தண்டை வெட்டணும்னா February, March, அப்படி இல்லைன்னா July, August மாதம் தான் இந்த தண்டை வெட்டணும். தண்டு நட்டதுலேருந்து 2 to 3 வாரத்தில் வேர்கள் வர ஆரம்பிச்சிடும். 4 to 6 வாரம் கழிச்சு நம்ம இதை தோட்டத்தில் நடலாம். தோட்டத்தில் 45 சென்டிமீட்டர் நீளம், 45 சென்டிமீட்டர் அகலம், 45 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி குழியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு அதோட தொழு உரமும் அப்படி இல்லைன்னா மண்புழு உரமும் கலந்து அந்த கலவையை குழியில் போட்டு அதுக்கு மேலே செம்பருத்தி செடி நடணும். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 1 to 1.5 மீட்டர் இடைவெளி விடணும். நம்ம செடி நட்டதுலேருந்து 6 மாதம் கழிச்சு செடியில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல பூக்கள் கம்மியாக தான் இருக்கும். 9 to 12 மாதத்துக்கு அப்புறம் பூக்கள் அதிகமாக பூக்கும். ஒரு செடியிலேருந்து நமக்கு 400லேருந்து 1000 பூக்கள் வரை கிடைக்கும். அது ரகத்தை பொறுத்து மாறுபடும். தோராயமாக ஒரு செடியிலேருந்து 1 to 2 கிலோ வரைக்கும் பூக்கள் நமக்கு கிடைக்கும். இதுவே காய்ந்த பூக்களாக இருந்தால் 200 to 400 கிராம் வரைக்கும் ஒரு செடியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். செம்பருத்தி செடியில் தினமும் பூக்கள் பறிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூக்கள் பறிக்கலாம். பூக்களை கைகளால் தான் பறிக்கணும். காலையில் 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பூக்களை பறிச்சிடணும். பூக்கள் மொட்டுக்கள் நிலையில் இருக்கும்போது அப்படி இல்லைன்னா இதழ்கள் ஃபுல்லாக விரியாமல் பாதி மட்டும் விரிஞ்ச நிலையில் இருக்கும்போது ஹாஃப் ப்ளூம் ஸ்டேஜில் பூக்களை பறிக்கணும். செம்பருத்தி செடியை February, August மாதத்தில் கத்திரிச்சு விடணும். அப்போ தான் புதிய கிளைகள் வரும். அப்போ தான் 20 to 30% நமக்கு பூக்களோட உற்பத்தி அதிகரிக்கும். ஒரு வருஷத்துக்கு 2 முறை நம்ம செம்பருத்தி செடியை கத்திரிச்சு விடணும். நன்றி.